இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸோட எண்டில் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த கேஸை பார்த்து முடிக்கும் போது கடைசியில் அந்த ட்விஸ்ட் தெரியிற அந்த சமயத்தில் உங்களுக்கே வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். பொண்ணு வேற ஒரு பையனை கூட அப்பாராக இருக்கிறதுனால என்னை எப்படியாவது நானும் பார்த்தாங்க சார். எல்லாருமே கல்யாணம் பண்ணுறப்ப பல கனவுகளோட தான் கல்யாணம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போது இவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமான நம்பிக்கையெல்லாம் இந்த லைஃப்குள்ளே போகிறாங்க. ஆனால் இப்படி லைஃப்குள்ளே என்ட்ராக ஆரம்பித்த அந்த சமயத்தில் கல்யாணமான வெரி ஃபர்ஸ்ட் நைட்டு கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளையோட ஒய்ஃப் வந்துட்டு அவர்கிட்ட ஒழுங்காக பேசாமல் நைட்டு நேரம் உட்காந்து வேற யாரோ ஒருத்தருக்கு வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தா. அந்த சமயம் அதை பார்க்கக்கூடிய அவருடைய மனநிலை வந்துட்டு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். ஏன்னா இந்த கேஸை நான் பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் அது எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்தது. லைஃப்பில் நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனுமே ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் தான். அதில் சிலது வந்துட்டு கரெக்டாக போகும், சிலது தப்பாக போகும். அதுலேயும் முக்கியமாக மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே பொறுமையாக பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆனால் இந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் அதில் முழு டிசிஷன் வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களது மட்டும் கிடையாது. அவங்க ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியோட ப்ரெஷர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி நடந்த ஒரு கல்யாணத்தில் சுற்றி இருக்கவங்களுடைய ப்ரெஷர்னால என்ன மாதிரியான மோசமான ஒரு விளைவு வந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. February 20, 2025 சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, என்னுடைய இந்த நிலைமை எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஒய்ஃப் தான், எனக்கு எதனாச்சும் ஆச்சு அப்படின்னு சொன்னா அவ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல பேசிட்டு இருக்காரு. என்னை எப்படியாவது நானும் பார்த்தாங்க சார். என்னோட ஒய்ஃப் தான் மருந்து வச்சு எனக்கு பார்த்தது சார். இந்த வீடியோ பேசிட்டு இருந்த அந்த நபருடைய பேர் வந்துட்டு கலையரசன். அவர் அந்த வீடியோவில் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறா அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. இவர் அந்த வீடியோவில் சொன்னபடி எதுக்காக இவருடைய ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கு விஷம் கொடுக்கணும், இப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். January 26, 2025 இந்த வருஷம் தான் கடலூருக்கு பக்கத்துல ஐயன் கருவேப்பம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இது ஒரு அழகான ஊரு. இந்த ஊருக்குள்ளதான் கலையரசன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. கரெக்டா இவருடைய இந்த ஊருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி கடூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல ஷாலினி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. கலையரசன் அப்புறம் ஷாலினி ரெண்டு பேருக்குமே தீவிரமா மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் கலையரசனுக்கு வந்துட்டு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்ற தகவல் ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய வருது. இதனால நம்ம பொண்ணே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு குடும்பமே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சம்பந்தம் வந்துட்டு ஓகே ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடியுது. January 26, 2025 ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் ஆகுது. கல்யாணமாகி கரெக்டா 26 நாள் கழிச்சு February 20, 2025 இவங்க ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷாலினி திடீர்னு பதறி போய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலையரசனை வந்துட்டு எழுப்புறாங்க. கலையரசன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. எதுக்காக இப்படி நீ என்ன எழுப்புற, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி படுக்கிறாரு. ஆனா ஷாலினி வந்துட்டு விடுற மாதிரி இல்ல. மறுபடியும் எழுப்பி எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. கலையரசனும் ஏன் அப்படி என்ன தொந்தரவு பண்ற, இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் முழிச்சு பாக்குற அந்த சமயத்துல ஷாலினி பதறி போயிட்டு முகம் ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த கலையரசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஷாலினி பயங்கர ஷாக்கிங்கா ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ஜூஸ் தந்தேன் இல்லையா, அந்த ஜூஸ்ல நான் விஷம் கலந்துருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இப்படியே கொஞ்ச நேரம் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இறந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கலையரசனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. உடனே இவரு என்னாச்சு உனக்கு, நீ எது சும்மா சொல்றியா, மரியாதையை சொல்லி ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஷாலினி என்ன பத்தின விஷயங்கள் உண்மைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீங்க உயிரோடு இருக்க கூடாது, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கலையரசன் வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்க தம்பியும் அம்மாவையும் கூப்பிடுறாரு. அம்மா அப்படின்னு கத்துறாரு. இவர் கத்தன அந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுல இருந்து அவங்களுடைய அம்மா தம்பி ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கலையரசன் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ விஷம் கொடுத்துட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. உடனடியாக அவரோட தம்பி வந்துட்டு இவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவசரமா வெளியில ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போறாரு. கலையரசனுடைய அம்மா வந்துட்டு ஷாலினி போட்டு அடி பாவி ஏன்டி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கர
பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோல கூட்டிட்டு போன கலையரசனோட தம்பி வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே கலையரசனை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்றது தெரியுது. உடனே அங்க இருக்க டாக்டர்ஸ் இவரை காப்பாத்துற அளவுக்கான ஃபெசிலிட்டி வந்துட்டு இங்க கிடையாது, அதனால சீக்கிரமா பாண்டிச்சேரி ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்து பாண்டிச்சேரியோட ஜிஹெச்சுக்கு போறாங்க. அந்த ஜிஹெச்சுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டுல இவர் அட்மிட் ஆகுறாரு. அங்க வச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் கலையரசன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் என்ன கொலை பண்ண பாக்குறா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றாரு. இந்த வீடியோ பயங்கர வைரலா பரவ ஆரம்பிக்குது. என்னோட ஒய்ஃப் தான் மருந்து வச்சு எனக்கு பார்த்துக்கு சார். இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இது ஒரு கொலை முயற்சி கேஸ் மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே இந்த கேஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்டே அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் வேலையாக நம்ம கலையரசன்ட்ட வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் இருந்தார். ரெண்டு பேருமே கலையரசன் கிட்ட என்னாச்சு, உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் தான் என்ன கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவருடைய ஒய்ஃபான ஷாலினி வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்துட்டு போலீஸை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குமூலம் மட்டும் பத்தாது, இதை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப கலையரசன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவர் மேரேஜுக்கு அப்புறம் நடந்ததை மட்டும் சொல்ல கிடையாது, மேரேஜுக்கு முன்னாடி நடந்ததையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஜனவரி 25, 2025, அதாவது கலையரசன் ஷாலினி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஷாலினி விஷம் குடிச்சு தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு சைடுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே கலையரசன் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து எதனால உங்க பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா எதுவும் பிரச்சனையா, இந்த கல்யாணத்துல எதுவும் விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. இதை கேட்டு ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எங்க கூட வந்துட்டு கோச்சுக்கிட்டா எங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அந்த கான்வர்சேஷன் பயங்கரமான சண்டையா மாறிடுச்சு. இந்த சண்டையில வருத்தப்பட்டு தான் விஷம் குடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் சரி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்கள அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. கலையரசன் அப்புறம் ஷாலினி இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த நாளே சொல்லி வச்ச டேட்லயே வந்துட்டு கல்யாணம் நடக்குது. இப்படி ஜனவரி 26 கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையுமே தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. ஆனா பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. மேரேஜ் ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி பெட்ல உட்காந்து யாரோ ஒரு நபருக்கு வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரூம்குள்ள வந்து கலையரசன் வந்துட்டு நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ண உடனே அவங்க கட் பண்ணி வச்சிடறாங்க. கலையரசன் வந்துட்டு இந்த சமயத்துல ஷாலினி கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. என்னாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அது இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு ஷாலினி, நான் எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், பேசி முடிச்சிட்டேன், அதனால தான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. ஷாலினி சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட கலையரசனுக்கு அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் முதல் நாள் அப்படின்றதுனால பெருசா இதை பத்தியுமே கண்டுக்காம விட்டுறாரு. ஆனா இதே மாதிரியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நடந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஷாலினி வந்துட்டு போனு கைமா தான் இருக்காங்க. யாரோ ஒரு நபருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 2:30 மணிக்கெல்லாம் முழிச்சிருந்து யாரோ ஒரு நபர்கிட்ட இவங்க வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்களாம், போன் கால் பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் இவர் எப்பப்பெல்லாம் தூங்குவாரோ அந்தந்த சமயம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை இவர் சில சமயங்கள்ல தூங்குற மாதிரி நடிச்சு வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற எதுவுமே இவரோட காதுல விழு கிடையாது. இவங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்று ரொம்பவே சைலண்டா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவாங்க. ஆனா இதை பத்தி இவர் பெருசா கண்டுக்காமலே இருந்திருக்காரு. இதை பத்தி எதையுமே ஷாலினி கிட்ட கேட்கல. அதே மாதிரி ஷாலினி வந்துட்டு கலையரசன் கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேச மாட்டாங்களாம். அவர் பக்கத்துல பேசலாம் அப்படின்ட்டு வந்தா கூட தள்ளி போயிடுவாங்களாம். தூங்கும்போது கூட ஷாலினி வந்துட்டு பெட்ல தூங்குவாங்களாம். கலையரசன் வந்துட்டு தரையில தான் படுத்து தூங்குவார். இந்த மாதிரி கலையரசனை ஷாலினி வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஷாலினி ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கலையரசன் வாலண்டரியா பக்கத்துல போய் நிக்கிறது, பக்கத்துல போய் உட்கார்றது இதெல்லாம் பண்ணுவாராம். ஆனா ஷாலினி பக்கத்துல உட்காந்தா எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பாங்களாம். இவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு இவங்க வந்திருக்காங்க, அதனால பயங்கர அப்செட்டா இருக்காங்க, இது எல்லாமே போக போக தான் சரியாகும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. கலையரசனுக்கு ஷாலினி ரொம்ப பிடிக்கும். அதனால ஷாலினிக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாராம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்து தருவாராம். ஆனா அது
எதையுமே வந்துட்டு ஷாலினி எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லப்போனா இவர் என்ன வாங்கிட்டு வந்தாலும் ஷாலினி சாப்பிட மாட்டாங்க. சரி நம்ம வாங்கி தரதான் பிடிக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் ஷாலினியோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஷாலினிக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் ஷாலினி வந்துட்டு எப்ப பாரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, போன் கால்ல கனெக்டடா இருக்கிறது, அப்பப்ப வீடியோ கால் பண்றது, இது எதுவுமே இவருக்கு பிடிக்கல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்த கலையரசனுக்கு ஷாலினி மேல லைட்டா ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்படி ஷாலினி யார்கிட்ட தான் பேசுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் கலையரசனுக்குள்ள வருது. ஆனா ஷாலினி எப்பயுமே போனை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. எல்லா டைமே போன் அவங்களோட கையிலேயே தான் இருக்கும். சொல்ல போனா அவங்க குளிக்கிறன்ட்டு உள்ள போனா கூட போன் எடுத்துட்டு போயிட்டு பாட்டு கேட்டுட்டே தான் வந்து குளிப்பாங்களாம். நிலைமை இப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம போன் எடுத்து பாக்குறது அப்படின்ற மாதிரி கலையரசன் வந்துட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. சரி நம்ம கரெக்டான ஒரு டைமுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கலையரசன் முடிவு பண்ணாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை ஷாலினி அவங்களுடைய மொபைல் எடுத்து பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருந்ததை ஷாலினிக்கே தெரியாம இவர் திருட்டுத்தனமா பாத்துக்கிறாரு. இப்ப ஷாலினியோட மொபைல்ல என்ன பாஸ்வேர்ட் இருக்கு அப்படின்றது கலையரசனுக்கு தெரியும். கலையரசன் இந்த பாஸ்வேர்டு பார்த்தது ஷாலினிக்கு தெரியாது. ஒரு நாள் அதிர்ஷ்டவசமா ஷாலினி வந்துட்டு அவங்களோட மொபைலை பெட் மேலே போட்டுட்டு குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போறாங்க. இப்ப கலையரசன் வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம், அந்த போனை எடுத்து அந்த மொபைல்ல இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு மொபைல் எடுத்து அந்த பாஸ்வேர்டை போட்டிருக்காரு. உள்ள போன இவரு ஷாலினியோட கால் ஹிஸ்டரியை பாக்குறாரு. அவங்க யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறாரு. மேற்கொண்டு கேலரிக்குள்ள போயிட்டு அங்க இருந்த போட்டோஸையும் பாக்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கலையரசனுக்கு ஷாக்கிங்கான ஒரு உண்மை தெரியுது. ஷாலினி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஷாலினி வந்துட்டு கலையரசனை அவாய்ட் பண்றாங்க அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கலையரசனால கொஞ்சம் கூட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனடியே ஷாலினியை கூப்பிட்டு நீ லவ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷாலினி ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீ லவ் பண்ண ஓகே, அவனே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷாலினி வந்துட்டு பயங்கர கோவமா எனக்கு ஒண்ணு உங்க கூட வாழணும் அப்படின்ற ஆசை கிடையாது, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது, நான் ஒன்னும் உங்களை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ண இந்த விஷயம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வந்தது, நான் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி போராடி பார்த்தேன், அது நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி வாழவே பிடிக்காம தான் நான் விஷம் குடிச்சிட்டு சாகலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனா அந்த சமயமும் எல்லாருமே சேர்ந்து என்ன காப்பாத்தி உங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கலையரசன் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ என்கிட்ட முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும், எதுக்காக நீ முன்னாடி சொல்லாம விட்ட, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்த அப்படின்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன், இப்ப உன்னோட வாழ்க்கை போனது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையும் சேர்ந்தே போயிருச்சு அப்படின்னு கத்துறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அதோட முடிவுல இதுக்கு மேல உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது, நான் உன்னுடைய அம்மா வீட்டுல கொண்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷாலினி கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போயிட்டு விடுறாரு. இப்ப ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்க என்னாச்சு மாப்பிள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு வந்துட்டு எனக்கு எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, உங்களுடைய பொண்ணு ஒண்ணு என் கூட சந்தோஷமா வாழ கிடையாது, இதுக்கு மேல என்னாலையும் அவ கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்லயே விட்டுட்டு இவரு கிளம்பி வந்துடுறாரு. இவர் பிப்ரவரி 12 ஷாலினி கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல விடுறாரு. கரெக்டா 2 நாள் கழிச்சு பிப்ரவரி 14 ஷாலினியோட வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே மாத்தி கால் பண்றாங்க. ஆனா இவருக்கு எடுக்கவே மனசு இல்ல. இதுக்கிடையில கலையரசனோட வீட்டுல இருக்கவங்க எதா இருந்தாலும் டக்குன்னு முடிவு பண்ணாத, நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்றாங்க. மாத்தி ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்க போன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஒரு அந்த போன் கால் அட்டென்ட் பண்றாரு. அட்டென்ட் பண்ணப்ப ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்க மாப்பிள்ள ஒரே ஒரு முறை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கலையரசன் வந்துட்டு இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, ஒரே ஒரு முறை வீட்டுக்கு வாங்க போதும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி நம்மள பேசுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனும் ஷாலினியோட வீட்டுக்கு போறாரு. கலையரசன் வந்துட்டு இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை சமாதானம் பண்ணி கூட்டு போக சொல்லி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தப்பு வந்துட்டு ஷாலினி மேலே அவங்க குடும்பத்து மேலே தான் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் அமைதியா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா போன இடத்துல அது நடக்கல. ஷாலினியோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மாமா சித்தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவரு தனியால போயிட்டு உட்காந்துருக்காரு. போன இந்த இடத்துல ஷாலினியோட அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இவரை பயங்கரமா திட்டுறாங்க. நீ தானே கல்யாணம் பண்ண, நீ தான் கடைசி வரைக்கும் வச்சு வாழணும், மரியாதையை கூட்டிட்டு போ அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுக்கு கலையரசனுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஏற்கனவே என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணிருக்கு, அது பாஸ்ட்ல பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்பயுமே வந்துட்டு கண்டினியூ பண்ணி அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, உங்க பொண்ணு என் கூட வாழவே இல்லை, தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஷாலினியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு படி மேல போயிட்டு கத்தி எடுத்து வர மிரட்டுறாங்க, மரியாதையை கூட்டிட்டு போ, இல்லைன்னா நாங்க ஒன்னும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு புரியவே இல்லை, இது என்ன நியாயம் என்ன லாஜிக் அப்படின்றது சுத்தமா புரியல. ஏற்கனவே இவங்க அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்துட்டு விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கு,
இருக்கு. அதுக்கப்புறம் கூட என்னாச்சுமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்கல. அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கலையரசன் சொல்ற மாதிரி இங்க ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை. இதுல இவர் சொல்ற மாதிரி 2 பேர்த்தோட லைஃபுமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது. ஆனா இவங்க மிரட்டி வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போக சொல்றாங்க. இப்ப கலையரசனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி வேற வழியே இல்லை, இந்த நேரம் நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஷாலினியை கூட்டிட்டு போறாரு. ஆனா இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் ஷாலினி வந்துட்டு சகஜமா இருக்க கிடையாது. ஷாலினி மறுபடியும் வழக்கம் போல இவர்கிட்ட பேசாமலே தான் இருந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க லவ்வர் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன லைஃப்னே தெரியல. இப்படி இருக்கிறப்பதான் பிப்ரவரி 19 கலையரசன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க்குக்காக போறாரு. கலையரசன் கடலூர் ஏரியாவில் ஷிப்கார்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில பிப்ரவரி 20 வீட்டுக்கு வராரு. வரும்போதே பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்ததுனால ரொம்ப டயர்டா இருக்காரு. இப்பதான் இவரு ஷாலினி கிட்ட எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் பால் தா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா ஷாலினி வீட்டுல வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்ல சரி இப்ப குடிக்கிறதுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்க வீட்டுல வந்து ஜூஸ் பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலையரசன் வந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்திதா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் ஊத்தி கொண்டு வந்து தந்திருக்காங்க. கலையரசன் வாங்கி குடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிப் குடிக்கிறப்பே இந்த ஜூஸோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு ஷாலினி வந்துட்டு இது மாசாதான ஜூஸோட டேஸ்ட் எப்படி டிஃபரெண்டா இருக்கும், வழக்கம் போலதான் இருக்கும், நானுமே இதுதான் குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாரு. இவர் அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறமா இருந்த டயர்ட்ல நல்லா படுத்து தூங்குறாரு. ஷாலினி வந்துட்டு வீட்டுல எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே படுத்து தூங்குறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஷாலினி வந்துட்டு கலையரசனை எழுப்பி நீங்க குடிச்ச ஜூஸ்ல வந்துட்டு விஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதா இந்த எல்லா விஷயத்தையுமே இவர் அந்த வைரல் வீடியோல சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஷாலினி அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் அரெஸ்ட் பண்ணல. இதனால கலையரசனுடைய தம்பி அப்புறம் அம்மா 2 பேருமே சேர்ந்து எஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இன்னும் ஏன் நீங்க ஷாலினி அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அங்க இருந்த ஆபீசர்லாம் உங்க பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் தந்திருக்காரு, அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கணும், அதுக்கான சாலிடான எவிடன்ஸ் வந்துட்டு கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஷாலினியோட வீட்டுக்கு போயிட்டு ஷாலினியையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுக்காக உங்க ஹஸ்பண்டுக்கு ஜூஸ்ல விஷத்தை கலந்து தந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஷாலினி வந்துட்டு நான் எதுவுமே கலந்து தரலையே அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் அவரே வந்துட்டு அவர் வாய்ப்பட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீங்க மறைக்கிறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, சொல்லுங்க எதனால விஷம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஷாலினி வந்துட்டு கடைசி வரைக்குமே நான் ஒன்னும் விஷம் கொடுக்க கிடையாது அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸா இருந்த கலையரசன் வந்துட்டு 17 நாள் கழிச்சு சிகிச்சை பலன் என்று இறந்து போறாரு. உடனடியா அவருடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவரோட உடம்பு வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் குடிச்ச அந்த ஜூஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதனாலதான் இவர் இறந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கட்டமா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்ல தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடையிலுமே போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபெர்டிலைசர் ஷாப்புக்குமே போயிட்டு ஷாலினியோட போட்டோ, உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய போட்டோ, அத்தனை போட்டோவையும் காமிச்சு நீங்க இப்ப போட்டோல பார்த்துட்டு இருக்க இந்த நபர்கள்ல யாராச்சும் வந்து இங்க பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்தந்த கடையில் இருந்தவங்க அந்தந்த கடையில வேலை பார்த்த பசங்க எல்லாருமே போட்டோஸை பார்த்துட்டு இல்ல இந்த கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்காம போகுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஷாலினியோடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. எந்தெந்த கடைக்கெல்லாம் போயிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு யூபிஐல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா லிஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்து கடைக்குமே இவங்க போல அப்படின்னு தெரியுது. இவங்களது செக் பண்ணது மட்டும் இல்லாம கலையரசனுடைய யூபிஐ டிரான்சாக்ஷனுமே செக் பண்ணியிருக்காங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல கலையரசனோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்புக்கு அமௌண்ட் போயிருக்கு. தன்னுடைய அக்கௌண்ட்ல இல்லாம தன்னுடைய கணவரோட அக்கௌண்ட்ல இருந்து டிரான்சாக்ஷன் பண்ணி தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா அந்த கடை வந்துட்டு எங்க இருக்கு, அந்த கடையோட பேர் என்ன, அவங்க என்ன வாங்கினாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அந்த கடைக்கு போறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் அந்த கடைக்கு வந்து தான் ஸ்கேன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அந்த டிரான்சாக்ஷன் நடந்த அந்த டைம்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸை எடுத்து வச்சு பாக்குறாங்க. எடுத்து வச்சு பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா கலையரசனுடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினது கலையரசனே தான். இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்னது இது, அவரே போயிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியிருக்காரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீட்டுல எதனாச்சும் பிரச்சனை இருந்திருக்கணும், அந்த பிரச்சனைக்காக கலையரசன் வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை தான் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அந்த ஜூஸ்ல கலந்து தந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிச்சு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க.
ஷாலினி வந்து இந்த மாதிரி கொலை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி அவங்களோட லவ்வர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மெசேஜஸ் கால்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி பார்க்கறாங்க. ட்ராக் பண்ணி பார்த்ததுல இவங்களோட கான்வர்சேஷன்ல கலையரசனை பத்தின எந்த விதமான டாபிக் பத்தியுமே இவங்க பேச கிடையாது. சொல்லப்போனா கலையரசன்ற ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பேச கிடையாது. இவங்களுக்குள்ள மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா இது வந்துட்டு ஷாலினியோட பிளான் மட்டும்தானா? ஷாலினி இதை பத்தி யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கலையரசனோட மொபைலை வந்துட்டு எடுத்து பார்க்கறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அவர் ஒரு வீடியோ வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதை தவிர அவரோட போன்ல எதனாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அவரோட மெசேஜஸுமே கால்ஸுமே செக் பண்றாங்க. இப்படி செக் பண்றப்ப கலையரசன் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்த்திட்டுமே பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுது. அதாவது சரியா பிப்ரவரி 20. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் கலையரசன் வந்துட்டு கடைசியா கால் பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேர்த்திட்டுமே பேசுறாங்க. பேசினப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இப்படி பேசின அந்த சமயத்துல கலையரசனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருமே கலையரசன் என்னென்னலாம் சொன்னா அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. கலையரசனுக்கு ஷாலினி பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஷாலினி வந்துட்டு முன்னாடி ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மை தெரிஞ்சதுனால ஷாலினி வந்துட்டு கலையரசனை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கலையரசன் சொன்னது எல்லாமே போய். உண்மையாலுமே ஷாலினிக்கு கலையரசனை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான எண்ணமும் இல்ல. ஷாலினி வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த ஜூஸ்ல கலந்து கொடுக்கவும் கிடையாது. அன்னைக்கு அந்த ஜூஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்தது, அதாவது விஷம் கலந்தது கலையரசனே தான். அவரே வந்துட்டு அவரோட லைஃபை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் அவர் எதுக்காக பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாலினியும் அவங்களோட வீட்டுல இருக்கவங்களையும் பழி வாங்குறதுக்காக பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவரே விஷத்தை கலந்துகிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் கலையரசனுக்குமே இல்ல. நம்ம குடிக்கிற ஜூஸ்ல வந்துட்டு லைட்டா பூச்சிக்கொல்லி மருந்து கலப்போம், அது வந்துட்டு பெரிய லெவல்ல எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நினைச்சு அவரே கலந்து குடிச்சிருக்காரு. நம்ம விஷம் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா எப்படி நம்மள அவங்க காப்பாத்திடுவாங்க? இன்னும் சொல்ல போனா ஷாலினி கூட விஷம் குடிச்சிருக்காங்க, ஆனா அவங்கள அன்னைக்கே காப்பாத்திட்டாங்க. அதனால அந்த மாதிரி நம்மளையும் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அந்த ஜூஸ் பாட்டிலுக்குள்ள விஷத்தை போட்டிருக்காரு. அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்துட்டு கலந்துருக்காரு. எவ்வளவு அளவு கலக்கணும் அப்படின்றது இவருக்கு கிளியரா தெரியல. அதிகமா கலந்துருப்பாரு போல இருக்கு. அதுவும் போக டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது ஜூஸ்ல கலந்து குடிச்சதுனால ஃபாஸ்டா வந்துட்டு பரவிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனத்தோட உச்சம். ஷாலினியோட வீட்டுல இந்த மாதிரி மிரட்டுறாங்க, பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே வச்சு நடுவில் நின்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ரெண்டு பக்கமும் ஆள் வச்சு பேசி இந்த லைஃப் வந்துட்டு செட் ஆகாது, உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்னங்கறத பார்த்து நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசி இதை சால்வ் பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணி கடைசியில அவரோட உயிரி அது வாங்கிருச்சு. சொல்ல போனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான குற்றவாளிகளே ஷாலினியோட வீட்டுல இருக்கவங்க தான். அவங்களுக்கு அவங்க பொண்ணை பத்தியும் கவலை கிடையாது, வரப்போற மாப்பிள்ளை பத்தியும் கவலை கிடையாது, எதை பத்தியுமே கவலை கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட கௌரவம் முக்கியம். நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ண அப்படின்ற ஈகோ முக்கியம். ஒருவேளை ஷாலினி லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் வந்துட்டு சரி கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை ஷாலினிக்கு எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம், சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா எந்த ஒரு டைமே கொடுக்காம சொல்லி புரிய வைக்காம எதுவுமே பண்ணாம டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவங்க வாழ்க்கை கெட்டு போனது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்களோட வாழ்க்கை கெடுது. சொல்ல போனா இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாத அவரோட உயிரே போயிருக்கு. அட்லீஸ்ட் இவர் ஷாலினியை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு அந்த சமயம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். அந்த பொண்ணு ஸ்டபனா இருந்தது அப்படின்னா அதுக்கான முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம மாப்பிள்ளையை மிரட்டி இப்படி அடிதடியா வந்துட்டு ஒருத்தங்க மேல பாசத்தை வர வைக்கவே முடியாது. இந்த கேஸை வந்துட்டு நான் எடுத்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த கேஸ்ல கலையரசன் பண்ண அந்த விஷயம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஊருக்குள்ள பல பேர் பண்ணி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம லைட்டா விஷம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஷம் குடிச்சிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் உண்மையாலுமே தற்கொலை பண்ணிக்கணும், சாகணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம ஸ்டபனா இருந்தோம்னா இந்த விஷயத்த வீட்டுல இருக்கவங்க கேட்டுருவாங்க அப்படின்றதுனால பைத்தியகாரத்தனமா அவங்களே வந்துட்டு சஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுல மேக்சிமம் வந்துட்டு இந்த விஷம் குடிக்கிற விஷயம் எதில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக, காதலுக்காக. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எலி மருந்தை சாப்பிட்டுறாங்க. அதெல்லாம் பயங்கர டேஞ்சரான ஒரு விஷயம். அது ஒரு விதமான ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரொம்பவே அவதிப்பட்டு சாவாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பொண்ணுங்களாம் விஷம் எடுக்கிற அந்த சமயத்துல பின்னாடி அவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரலாம். எது எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அது அவங்க எடுத்துக்கிற கெமிக்கல் என்ன அப்படின்னு தெரியாது. அவசரத்துல எதையோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமா வீட்டுல போயிட்டு பேசுங்க. வீட்டுல இருக்கவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. நாளைக்கு அது உங்களே சஃபர் பண்ணும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாத்துக்கிட்டையுமே பேசுங்க. இது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கொடுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த கேஸ். ஏதோ ஒரு எமோஷன்ல தாங்கிக்க முடியாம தப்பான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. லைஃப் வந்துட்டு ரொம்ப அழகானது. லைஃப்ல நம்மளை சுத்தி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகணும். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.